வெல்கம் டு லட்சஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் நம்ம செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் வந்து காஞ்ச மிளகா, உளுந்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு. காஞ்ச மிளகா வந்து இது வந்து காரம் அதிகம், அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 8 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும், அதனால் நம்ம வந்து தீயாமல் அதை வறுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதுவும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து ட்ரையாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எதுவுமே வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நாள் வந்து நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ துவரம்பருப்பு நல்லாவே கலர் மாறிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து உளுந்தம்பருப்பு தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். உளுந்தம்பருப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. முக்கியமாக இந்த பேக் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உளுந்தம்பருப்பு டெய்லி நம்ம சேர்த்துக்க வந்து பாருங்கள். இப்போது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் நல்லா மாறி இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், கடலைப்பருப்பு. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நம்ம நல்லா கலரி விடணும். எதுவுமே நம்ம வந்து தீச்சிடக்கூடாது. தீச்சிட்டா அதனோட டேஸ்ட் மாறிடும். இப்போது துவரம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து நல்லா காய வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பொருள் வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். ஒன்று வந்து பெருங்காயம் பொடி, நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு, நான் வந்து இந்த உப்பு தான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துட்டா உங்களுக்கு கசப்பு இருக்காது. இப்போ எல்லாமே நான் வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்குது இட்லி பொடி. இது வந்து நீங்கள் ரொம்ப பொடி அரைக்காமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.